உங்கள் விஜய். எப்பா அதான் டாக்டர் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, கூட்டு போங்க. காலம் பூரா கெந்தி கெந்தி நடக்கணும்னு இருந்தா யார் என்ன செய்ய முடியும்? ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றேன், அது வரைக்கும் போய் திண்ணையில படுத்துக்கோ. வாமா போலாம். ஏகத்தே நிஜமாலுமே கால் காலி ஆயிடுமாடா? மாப்பிள, மனுஷனுக்கு மானந்த மாப்பிள முக்கியம். கால் போனா போகுது. அதுக்காக இந்த அரை டிக்கெட்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது மாப்பிள. ஏண்டா ஃபோன் கால் போனா போதுன்ற மாதிரி போனா போதுன்ற? இது ஏன் கால்ரா? கோர்ட்ல வீல் சேர்ல வந்து வாதாட சொல்றியா? கூப்பிடுறா வீல. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அழகர்னு ஒரு மானஸ்தர் இருந்தா அவன் செத்துட்டான். கம்பவுண்டர் ஐயா, இது கவுன்சிலர் ஐயா, உங்க டாக்டர் அம்மாவை சிகிச்சை ஆரம்பிக்க சொல்லுங்க. அண்ணன் சிகிச்சைக்கு ஒத்துழைப்பு தரேன்டாப்ல. கடையை சாத்தியாச்சு, இனிமே நாளைக்கு தான். இது கடையை சாத்திட்டீங்களா? இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்ல பொட்டி கடையாங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏங்க, இது ஹாஸ்பிடல் கிடையாதுங்க, அப்பள கம்பெனி. நீங்க நல்ல பெரிய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க, எனக்கு தூக்கம் வருது. ஒரு டாக்டர்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? கை விளக்கு ஏந்திய காரியை டாக்டர் அண்ணி பேச அந்த அம்மையார் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கையில விளக்கு பிடிச்சிட்டு இன்னொரு கையில மருந்து மாத்திரை கொடுத்தாங்க. ஒரு டாக்டர்னா சாப்பாடு தூக்கம் பார்க்காம வேலை செய்யணும். இப்போ என்ன வேணும் உனக்கு? ட்ரீட்மெண்ட் பாருங்க. அப்படினா ட்ரீட்மெண்ட் முடியற வரைக்கும் அவன் வாய் திறக்க கூடாது. ஓகேவா? இந்த டீலிங் ஓகேவா? வேற வழி? அண்ணனே ஓகே சொல்லிட்டாப்ல. வாங்க. ஆண்டாளு, ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடுறமா. அழகரு, வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டியாடா. ஒரு வக்கீல் உதவி இல்லாம வாழ்க்கை முழுக்க ஒருத்தர் இருக்க முடியும், ஆனா டாக்டர் உதவி இல்லாம காலம் தள்ள முடியாதுடா. ஆண்டாளு, நல்லா புரியுற மாதிரி நறுக்குன்னு ஒரு ஊசியை போடுமா. வரமா. கத்தி, அவன் சட்டையை கட்டு. காஸ்ட்லி சட்டை, அதெல்லாம் கட்ட முடியாது. நீ வெளிய பின்னல. வெளியே. கத்தி கொல்றாங்களே. கத்தி. என்ன பாக்குற? பார்க்க மட்டும் தானே செய்யறேன், அதை கூட பண்ணக்கூடாதா? பாரு, அதான் பாக்குறேனே. ரொம்பத்தான். என்ன ரொம்பத்தான்? வர வர சார் கொஞ்சம் காதல் மன்னனா மாறிட்டே வர மாதிரி தெரியுது. என்ன மாதிரி என்ன பண்றது, எதுவும் நடக்க மாட்டி முடியுதே. தம்பி, அதுவா வந்து உன் கதவை தட்டுச்சு, அப்ப நீ விட்டுட்ட. அதாங்க, அதான் வாழ்க்கையிலே நம்ம பெரிய தப்பு. அன்னைக்கே இல்ல, அன்னைக்கே வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கேன். அப்ப விட்டது இப்ப வரைக்கும் பிடிக்கவே முடியல. ஏங்க, இன்னைக்கு நான் மல்லிகைப்பூ வாங்கி வரட்டா? வாங்கிட்டு வாயேன். நான் உங்களுக்கு மல்லிகைப்பூ வாங்கி வந்தா நீங்க எனக்கு என்ன தருவீங்க? முதுகுல ஒண்ணு தருவேன். அது இல்லைங்க, மல்லிகைப்பூ வாங்கி வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு. வாங்கி தலையில வச்சுப்பேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன? இல்ல, அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு தான். மிஸ்டர் எம்எல்ஏ, உங்க பேச்சு எதுவுமே சரியில்லையே. ஒழுங்கா கிளம்புங்க. ஏங்க, அப்படி பேசக்கூடாதா?
ஹலோ, என்ன திடீர்னு ஹஸ்கி வாய்ஸ்ல எல்லாம் பேசுற? ஏங்க என்னங்க இப்படி பண்றீங்களே? இன்னைக்கு நல்ல நாளா? ஆ, ஆ. பார்த்து போட்டு கொடுங்க. என்னை பார்த்தா பாமா தெரியலையா? சரி, அன்னைக்கு நான் சம்மதம்னு சொன்னப்ப நீ தள்ளி போனல. தப்புதான். தப்பெல்லாம் இல்ல. அன்னைக்கு எதுக்காக வேணான்னு சொன்ன? அது வந்து ம், உங்களை பார்க்குறப்ப மரியாதை தாங்க முதல்ல வருது. ம்ஹும். இப்ப அப்படி இல்லைங்க. அப்போ மரியாதை இல்லையா? இல்ல 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 மரியாதையும் இருக்கு. ஆ, அதை தாண்டி காதல் இருக்கு. ம்ஹும். அப்படியா? ஆமாங்க. இப்ப எல்லாம் மரியாதையை விட காதல் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்படியா? அப்ப ப்ரூவ் பண்ணு. என்ன பண்ணணும்? என்ன பேர் சொல்லி கூப்பிடு. ஐயோ ஆ? அது முடியாது. என்ன ஐயையோ? நான் உன்னை வாடா போடாங்கிறேன், சக்திங்கிறேன். அது வேறங்க. அது என்னது? அது வேற இது வேறன்னுட்டு. என்ன பேர் சொல்லி கூப்பிடு. தாலி கட்டின பொண்டாட்டிய பேர் சொல்லி கூப்பிட யோசிக்கிற ஒரே புருஷன் நீதான். அப்படி இல்ல. சரி, அப்ப கூப்பிட. ரே ரே ரே- ரேவதி. ம்? என்ன முழிக்கிற? இப்படிதான் நீ சொன்னதும் இருந்துச்சு. காத்து மட்டும்தான் வருது. ம். உனக்கே நீ சொன்னது கேட்டிருக்காது. ம். ம், ரேவதி. அப்பா, பேரை சொல்றதுக்கு இந்த வார்த்தை வந்தா எப்படி? இல்லைங்க அப்படியே பழகி போச்சு. அதான். சரி, என்ன வாடின்னு சொல்லு. ஐயோ என்ன? ஏய், என்னடி பண்ற? வாடி இங்கன்னு சொல்லு. ஏங்க அதெல்லாம் வேணாங்க. ம், நான் உன்னை வாடா போடான்னு சொல்றேன்ல. ஏங்க பொம்பளைய வாடா போடான்னு கூப்பிடுறது இந்த காலத்துல பாசமுங்க. ம், ஆ, ஆமாங்க. ம், ஆம்பளைய வாடி போடின்னு கூப்பிடுறதெல்லாம் மரியாதை குறைச்சலுங்க. அதான். ம். சரி, வித்தியாசமான ஆளாதான் இருக்க. சரி, பார்த்தா ரொம்ப பாவமா தான் இருக்கு. ஆமாங்க ரொம்ப பாவமுங்க நானு. ம், சொன்னாங்க. சரி, கடைசியா உனக்காக ஒரு சான்ஸ் தரேன். என்ன என்ன கொஞ்சம். கெஞ்சவா? ஆ, அம்மா தாயே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்னு கெஞ்சு. உன்னை கெஞ்ச சொல்லலையா? அதத்தான் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கியே, கொஞ்சங்கிற. எப்படிங்க? வாழ்க்கையில நீ யாரையுமே கொஞ்சினதே இல்லையா? ம்ஹும். அதான் உன் மூஞ்ச பாக்குறப்பவே எனக்கு தெரியுதே. ஏங்க வேற ஏதாவது ஒரு போட்டி வைக்கலாம்ல? சரி, இந்த ரன்னிங் ரேஸ், ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் இதெல்லாம் சூப்பருங்க. அதுவே வச்சிருக்க. ம், இங்க என்ன மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கறாங்க? நடக்க போறது முதல் இரவு. ஒழுங்கா என்ன கொஞ்சனா ஓகே, இல்லனா ஆள விடு. 3 என்றதுக்குள்ள என்ன கொஞ்சணும். இல்லனா அப்புறம் 1 வருஷத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. ஐயோ ஒரு வருஷம் கிடையாதா? 1 ஆ? 2 ஒளிலாயே தங்கப்புல ஒளிலாயே என் சக்கரை கட்டி என் செல்லம் என் ஓகே தானே? இதுக்கு மேலேயுமா கொஞ்சம்னு? ஏங்க என்னங்க சிரிக்கிறீங்க? இல்ல, இதுக்கு பேரு தான் உங்க ஊர்ல காதலிய கொஞ்சறதா? ம். போதும் சாமி, ஆள விடு. ஏங்க ஏங்க முடிவு என்னான்னு சொல்லாமலே போறீங்க. முடிவு சொல்லணுமா?
சாயங்காலம் வரும்போது மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்துரு. ம். இல்லைங்க, நீங்கள் வச்ச போட்டியை பூரா சொதக்கிட்டேனே, பரவாயில்லையா? எவ்வளவோ சொல்லி கொடுத்தாச்சு, இன்னைக்கு இதையும் சொல்லி கொடுப்போம். சரிங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கலெக்டரையா, கலெக்டரையோ, கலெக்டரையா, என்ன வேணும்? புரியலையே. கலெக்டர் யாரும் கூப்பிட்டேல்ல, என்ன வேணும்? கலெக்டரையான்னு கூப்பிட்டேன் தான், ஆனா ஒன்ன கூப்பிடலையே. என்ன விளையாடுறியா? நீ என்ன அத்தை மகளா உன்கிட்ட விளையாடுறதுக்கு? முருகேசா வேணாம், நான் பாட்டுக்கு என் வழியில் போய்கிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத. திரும்பவும் சொல்றேன், நான் ஒன்ன கூப்பிடல. கலெக்டர் ஐயான்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? கலெக்டர்னு கூப்பிட்டேன்னு அர்த்தம். நீ ஏன் திருப்பி பார்த்த? நீ என்ன கலெக்டரா? கலெக்டர்னா கூட டவாலி வரணும், சைரன் வச்ச வண்டி இருக்கணும். ஆளு அம்பு அதிகாரம் இப்படி எதுவுமே இல்லை. அப்புறம் நீ என்னையா கலெக்டரு? நீ ரிட்டையர்டான கலெக்டரு, காலி பெருங்காய டப்பா. உன் கதையெல்லாம் எப்போவோ முடிஞ்சு போச்சு. கலெக்டரையா கலெக்டரையான்னு இந்த ஊர் பசங்க சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு மனசுக்குள்ள கலெக்டரா வாழ்ந்தா நான் ஒன்றும் பண்ண முடியாது. முருகேசா, நான் சண்டை போட வரல, அமைதியாக சாமி கும்பிட வந்திருக்கேன், வம்பு வேணாம். என்னையா புதுசா பம்முற? என்னமோ பார்க்க கூடாதுன்னு பார்த்த மாதிரி ஊர்ல என்ன எங்க பார்த்தாலும் அவமானப்படுத்துவ. இன்னைக்கு என்னாச்சு? வயசாகுது, ஒரு வயசுக்கு அப்புறம் மனுஷனுக்கு கொஞ்சமாவது பெருந்தன்மை வரணும்ல. அது உங்ககிட்ட எப்பவும் இல்லாத விஷயமாச்சே, இப்ப மட்டும் வந்துச்சுன்னு நடிக்கிறியா? இந்த பார் முருகேசா, உனக்கு எனக்கு இருக்கிற பகை இந்த ஜென்மத்தில் தீர போறதில்லை. அது ரெண்டு பேர் மனசுலையும் அப்படியே தான் இருக்கு. ஆனால் அதை போக்குற இடத்துலலாம் காட்டணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. என்ன புதுசா என்னென்னமோ பேசுற? பாரு, தெரிஞ்சோ தெரியாமலோ என் பொண்ணு உன் வீட்லையும் உன் பொண்ணு என் வீட்லையும் இருக்கா. இந்த சூழ்நிலையில் நாம் வாயை மூடிட்டு இருக்கிறதா நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. என்னையா புதுசா கதை சொல்ற? நீ ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அம்புட்டு வாய் பேசுவல்ல. இப்ப நான் ஜெயிக்க ஆரம்பிச்சதான் ரெண்டு பேரும் வாயை மூடிட்டு இருக்கலாம்னு சொல்ற. ஏய், நீ இப்போ என்ன ஜெயிச்சிட்ட? சிதம்பரம், நீ விட்ட சவால் உனக்கே மறந்து போச்சா? ஒரு நாள் கோயில்ல வச்சு உன் பொண்ணு இந்த ஜென்மத்தில் கலெக்டர் ஆக மாட்டா, அப்படி அவ கலெக்டர் ஆயிட்டா என் உடம்புல உசுர் இருக்காதுன்னு சொன்னியா இல்லையா? என்ன வயசானதும் பழசெல்லாம் மறந்து போகுதா? இல்ல உனக்கு தேவையில்லாதெல்லாம் மறந்துடலான்னு பாக்குறியா? ஆமா சொன்னேன், அதுக்கு என்னையா இப்ப? ரோசக்காரனா இருந்தா சொன்னதை செய்யணும், அதை மட்டும்தான் எதிர்பார்க்கிறேன். வேற என்ன பேசுறதுக்கு இருக்கு? யோ, உன் பொண்ணு என்ன உன் வீட்டுல இருந்தா படிச்சு பாஸ் ஆனா? ஏன் மருமகளா என் வீட்டுல இருந்தாயா படிச்சு பாஸ் ஆகி கலெக்டர் ஆகியிருக்கா? நியாயமா பார்த்தா நீ தான் என் மூஞ்சியில முடிக்கிறதுக்கு யோசிக்கணும். என்னமோ பெரிய இவன் மாதிரி ஏன் முன்னாடி வந்து பேசுற? யோ, எங்க இருந்தா என்னய்யா? என் பொண்ணு தானே. அது எப்படி? உன் வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் அவ உன் பொண்ணு. என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் வீட்டு மருமக. இந்த பார், சும்மா கத்தாத. வயசான காலத்துல உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. இந்த பார், உன் வீட்டு பொண்ணு கலெக்டர் ஆனது என் வீட்டுல தான். அந்த கலெக்டருக்கு அட்ரஸே என் வீட்டு அட்ரஸ் தான், தெரிஞ்சுக்கோ. என்ன சிரிப்பு? விரோதியானாலும் நீ ஒரு நேர்மையான ஆட்டக்காரன் தான் இம்முட்டால் நினைச்சிட்டு இருந்தேன்.
ஆனா இப்படி அலுவனி ஆட்டம் ஆடுறவனு இப்பதானே தெரியுது. முருகேசா வேணாம், சண்டை போடுற மன நிலைமையில நான் இப்ப இல்ல. வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காத. நான் பேச வேண்டியதெல்லாம் நீ பேசுற. என் பொண்ணு உன் வீட்டுல தங்கி இருக்கிறது காரணமே ஒரு கலெக்டரா அந்த வீட்டை விட்டு வெளியே வரணும் தான். அம்பூட்டு கஷ்டப்பட்டு கண்ணு முழிச்சு படிச்சு கலெக்டர் ஆயிருக்கா. நீ என்னமோ நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு அவளோட உழைப்ப ஒண்ணுமில்லாமாக்குற. ஏய், இப்ப என்னடா வேணும் உனக்கு? நியாயம். எம்பூட்டு நாள் என்ன அசிங்கப்படுத்திருக்க. இப்ப நீ தோத்துட்ட, அதை நியாயமா ஒத்துக்க. சரியா, உன் பொண்ணு ஜெயிச்சதாவே இருக்கட்டும், போதுமா? இப்ப என்ன அதுக்கு? அவ ஜெயிச்சா நீ தோத்துட்ட, அதை ஒத்துக்க. யோ, என்னையா பிரச்சனை உனக்கு? இனிமே இந்த ஊர்ல கலெக்டரோட வீடுனா அது என்னோட வீடு தான். இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு இப்படித்தான். இந்த பாரு முருகேசா, உன் பொண்ணு என் வீட்டுல இருக்கா. என் மகன் கட்டின தாலி அவ கழுத்துல இருக்கு. அவ என் மருமக. அவளுக்கு அட்ரஸ் என் வீடு தான். அவ என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் வீடு தான் கலெக்டர் வீடு. கோயிலுக்கு வந்தியா, சாமி கும்பிட்டியா, அப்படியே போவியா? சும்மா விவரம் எல்லாம் பேசி. யோ, உன் பொண்ணு என்ன உன் வீட்டுல இருந்தா படிச்சு பாஸ் ஆனா? ஏன் மருமகளா என் வீட்டுல இருந்தாயா படிச்சு பாஸ் ஆகி கலெக்டர் ஆயிருக்கா? நியாயமா பார்த்தா நீ தான் என் மூஞ்சியில முடிக்கிறதுக்கு யோசிக்கணும். உன் வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் அவ உன் பொண்ணு. என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் வீட்டு மருமக. அவ என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் வீடு தான் கலெக்டர் வீடு. என்னங்க, காப்பியை குடிக்காம இப்படி கொல்லையை விரிச்சு பார்த்துட்டு உக்காந்துருக்கீங்க? வேண்டுதல். காப்பி ஆறி போச்சேன்னு அக்கறையில கேட்டா இப்படி நக்கலா பதில் சொல்றீங்க. உனக்கு என்ன பிரச்சனை? வழக்கமா இதுக்குள்ள 3 தடவை காப்பி குடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு என்னடான்னா காலையில கொடுத்த காப்பியை இன்னும் நீங்க குடிக்கவே இல்ல. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் ஆகல. இது வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன். இல்லையே, உங்க முகமே சரியில்லையே. ஏங்க, இன்னும் எங்க அண்ணன் பேசுனதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவர் ஏதோ ஒரு ஆத்திரத்துல பேசிட்டாருங்க, விடுங்க. உங்க அண்ணனை பத்தி யோசிக்கிறது எனக்கு வேலையா? போறியா சும்மா நொய் நொயின்னு உசுர் எடுத்துக்கிட்டு? உனக்கு என்ன, இப்ப இந்த காப்பியை குடிக்கணும் அவ்வளவுதானே? ஐயே, இது வேண்டாங்க, ஆறி போயிடுச்சு. நான் வேற போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா. என்னம்மா, ஆஸ்பத்திரி கிளம்பிட்டியா? இல்ல மாமா, இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தே வரேன். என்னம்மா சொல்ற? ராத்திரி முழுக்க ஆஸ்பத்திரி தான் இருந்தியா? ஆமா மாமா. ஏமா அப்படி கஷ்டப்படுற? நைட் டியூட்டிக்கு தான் வேற டாக்டர் இருக்காங்கல்ல? இல்ல மாமா, நேத்து நைட் டியூட்டி பாக்குறவங்க வரல. நான் வீட்டுக்கு கிளம்பலாம் நினைக்கிறப்போ செஸ்ட் பெயின்னு ஒரு பேஷண்ட்டை கூட்டிட்டு வந்தாங்க. பாவம் மாமா, ரொம்ப வயசானவர். அவங்க ஃபேமிலியில இருந்தவங்க எல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. அந்த நேரத்துல அவரை விட்டுட்டு வர்றது நல்லா இருக்காது. அதான் அப்படியே நைட் கண்டினியூ பண்ணிட்டேன். இப்ப அவர் எப்படிமா இருக்காரு? நல்லா இருக்காரு மாமா. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை மாமா. ஈவினிங் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு சொல்லிருக்கேன். என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. இந்த வீட்டுல எத்தனையோ பேரு என்னென்னமோ வேலை செஞ்சு சம்பாதிக்கிறோம், சொத்து சுகம்னு எல்லாமே சேர்த்து வச்சிருக்கோம். ஆனா உசுரை காப்பாத்துற சாமி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் தான்
நம்ம வம்சத்துக்கு இதுவரைக்கும் இல்லாத பேரும் புகழும் வந்திருக்கு. எந்த விருப்பும் வெறுப்பும் பார்க்காம, எந்த சலிப்பும் இல்லாம, தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு யாரா இருந்தாலும் ஓடி ஓடி உதவி செய்யற உன் நல்ல மனசுக்கு 100 வருஷம் எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணுமா? உன்னால பல குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கணும். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் மாமா. எனக்காக இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததே நீங்க தான். இந்த ஹாஸ்பிட்டலை கட்டி கொடுத்து எனக்கு மட்டும் இல்ல, சுத்து வட்டாரத்துல இருக்க பல கிராமத்து மக்களுக்கும் ரொம்ப பெரிய உதவியை செஞ்சிருக்கீங்க நீங்க. பணம் இருக்கிறவங்க எல்லாம் பெரிய மனுஷங்க இல்ல, இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறவங்க தான் பெரிய மனுஷங்க. நீங்க தான் மாமா பெரிய மனுஷன். அது இல்லம்மா, இந்த ஊர் மக்களுக்கு சேவை பண்ணணுங்கிற எண்ணம் உனக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும் நீ ஆசைப்பட்ட. உன் ஆசையை நிறைவேற்ற நான் கை கொடுத்தேன். அவ்வளவுதாம்மா.